உங்க நினைவாற்றல் ஒரு சூப்பர் பவர்னு உங்களுக்கு தெரியுமா? அதோட முழு சக்தியையும் எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க, ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்க மனசோட முழு திறனையும் திறந்துவிட போற அந்த 10 கட்டளைகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் நினைவாற்றல்னா பரீட்சைக்கு படிக்கிற ஒரு திறமைன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் சொல்ற மாதிரி இது நம்மளோட அனுபவங்களையும் உறவுகளையும் நாம யாருங்கிற அடையாளத்தையும் பத்திரமா பாதுகாத்து வைக்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எப்படி பளபளப்பா வச்சுக்கிறதுன்னு தான் நாம இப்போ கத்துக்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம நினைவாற்றலுக்கும். இப்ப நாம பார்க்க போற முதல் 4 கட்டளைகளும் நம்ம மனசோட அஸ்திவாரம். இத மட்டும் நீங்க சரியா போட்டீங்கன்னா உங்க நினைவாற்றல் கோபுரம் வானத்தை தொடும். முதல் மற்றும் மிக மிக முக்கியமான கட்டளை கவனம். ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க உங்க போனை நோண்டிட்டு இருந்தா அவங்க சொன்னது ஒரு வார்த்தை கூட மனசுல நிக்காது இல்லையா? அதுக்கு காரணம் கவனம் சிதறது தான். உங்க மனசு ஒரு சல்லடை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய்ஞ்சா எந்த ஒரு தகவலும் உள்ள தங்காது. அதனால நீங்க செய்யற வேலையில உங்க முழு மனசையும் முழு கவனத்தையும் குலிங்க. அடுத்தது கட்டளை நம்பர் 2, திரும்ப திரும்ப சொல்றது. இதுதாங்க நீண்ட கால நினைவாற்றல்னு சொல்ற அந்த கதவை திறக்கிற மாஸ்டர் கீ. ஒரு பாட்டை ஒரு தடவை கேட்டா மறந்துடும், ஆனா அதையே 100 தடவை கேட்டா அது உங்க ரத்தத்திலே ஓடிடும். அப்படிதான் நாம கத்துக்கிறதும். சோ பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். 3வது கட்டளை தொடர்புகளை உருவாக்குங்க. நினைவாற்றல்னா தனித்தனி தகவல்களை மனப்பாடம் பண்றது கிடையாது. அது ஒரு சிலந்தி வலை மாதிரி. ஒரு புது தகவலை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோட இணைக்கும்போது அந்த வலைப்பின்னல் இன்னும் வலுவாகும். தகவலும் உங்க மனசுல நிரந்தரமா தங்கிடும். 4வது கட்டளை ஒழுங்கமைத்தல். உங்க பீரோல துணிகளை எல்லாம் அழகா மடிச்சு தனித்தனி வகையா பிரிச்சு வச்சா தேவைப்படும் போது எடுக்கிறது எவ்வளவு ஈஸி. அதே கணக்கு தான் மனசுக்கும். தகவல்களை தலைப்பு வாரியா பிரிவு வாரியா நீங்க ஒழுங்கமைக்கும் போது தேவைப்படுற நேரத்துல அதை ஞாபகப்படுத்தி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஓகே, நம்ம ஃபவுண்டேஷனை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. அடுத்தது உங்க கற்பனை திறனையும் கிரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நினைவுகளை இன்னும் பவர்ஃபுல்லா மறக்கவே முடியாத அளவுக்கு மாத்துறதுன்னு பார்க்கலாமா? 5வது கட்டளை காட்சிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளா படிக்காதீங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க தான் டைரக்டர். ஒரு சினிமா மாதிரி காட்சிகளை உருவாக்குங்க. வரலாறு படிக்கிறீங்களா? அந்த போர்க்களத்தை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. சயின்ஸ் படிக்கிறீங்களா? அந்த அணுக்கெல்லாம் எப்படி நகருதுன்னு உங்க மனக்கண்ல ஓட விடுங்க. 6வது ரொம்பவே சக்தி வாய்ந்த கட்டளை, உங்க 5 புலன்களையும் பயன்படுத்துங்க. இப்ப ஒரு நிமிஷம் நீங்க கத்துக்கிற அந்த விஷயத்துல முழுசா முழுகுங்க. அத உங்க கண்ணால பளிச்சுன்னு பாருங்க. அதிலேந்து வர சத்தத்தை உங்க காதால கேளுங்க. அதோட வாசனைய உங்க மூக்கால நுகர்ந்து பாருங்க. அத உங்க கையால தொட்டு உணருங்க. முடிஞ்சா அதோட சுவைய உங்க நாவால ருசிச்சு பாருங்க. இந்த அனுபவம் உங்க ஆன்மாவோட கலந்துரும். அப்புறம் பாருங்க, அதை உங்களால மறக்கவே முடியாது. ஒரு பவர்ஃபுல்லான நினைவாற்றலுக்கு டெக்னிக்ஸ் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா போதாது. நம்ம வாழ்க்கை முறையும் ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி நம்ம மனசோட செயல்திறனை பாதிக்குதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். 7வது கட்டளை தூக்கம். உங்க மூளைய ஒரு லைப்ரரியனா கற்பனை பண்ணிக்கோங்க. நாள் முழுக்க நீங்க படிச்ச புத்தகங்களை, அதாவது தகவல்களை எல்லாம் ராத்திரி நீங்க தூங்கும்போது தான் அந்த லைப்ரரியன் கரெக்டான ஷெல்ஃப்ல எடுத்து அடுக்கி வைப்பாரு. நீங்க சரியா தூங்கலன்னா அந்த லைப்ரரியே ஒரே கசலசலமாயிடும். 8வது கட்டளை மன அழுத்தத்தை கையாளுங்க. இந்த ஒரு வரியே போதும் இதோட முக்கியத்துவத்தை சொல்ல. மன அழுத்தங்கிறது உங்க மனசு மேல ஒரு புகை மூட்டத்தை போடுற மாதிரி. எல்லாமே மங்களா தெரியும், தெளிவான சிந்தனையோ ஞாபகமோ வரவே வராது. அதனால தியானம், உடற்பயிற்சின்னு உங்க மனசை அமைதிப்படுத்துற வழிகளை கண்டிப்பா கண்டுபிடிங்க. 9வது கட்டளை உடலுக்கும் மனசுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கொடுங்க. உங்க மூளை ஒரு ஃபார்முலா 1 கார் மாதிரி. அதுக்கு சரியான எரிபொருள், அதாவது நல்ல சத்தான சாப்பாடு தேவை. அதே மாதிரி அந்த காரை ஓட்டாம ஒரே இடத்துல நிறுத்தி வச்சா என்ன ஆகும்? துருப்பிடிச்சு போயிடும். அப்படிதான் புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கிறது, பசில்ஸ் போடுறதுன்னு உங்க மூளைக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த 9 கட்டளைகளையும் ஒன்னா சேர்த்து இயக்க போற ஒரு சக்தியை பத்தி, அந்த கடைசி மற்றும் முக்கியமான கட்டளையை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். 10வது மற்றும் எல்லாவற்றையும் விட முக்கியமான கட்டளை, உங்களை நம்புங்க. உங்க நினைவாற்றலை முழுசா நம்புங்க. ஐயோ, எனக்கு ஞாபக சக்தியே இல்ல அப்படின்னு நீங்க ஒரு தடவை சொன்னா போதும், உங்க மூளையும் அதை அப்படியே நம்பிடும். ஆனா என்னால முடியும்னு நீங்க நம்பும்போது தான் நாம கத்துக்கிட்ட மத்த 9 கட்டளைகளும் உயிர் பெறும். நம்பிக்கை தான் உங்க நினைவாற்றல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற சாவி. சரி, இவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். ஒரு சின்ன ஜாலியான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மூலமா நம்ம நினைவாற்றலை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரெடியா?
உங்களுக்கான முதல் கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட நீண்ட கால நினைவாற்றலுக்கான அந்த மாஸ்டர் சாவி எது? சரியா சொன்னீங்க. திரும்ப திரும்ப பயிற்சி செய்யறது தான், விடாமுயற்சி தான் நினைவாற்றலோட திறவுகோல். அருமை. அடுத்த கேள்விக்கு போலாமா? இதோ உங்களுக்கான 2வது கேள்வி. நம்ம நினைவாற்றலோட 2 பெரிய எதிரிகள் யார்? பிரமாதம். மன அழுத்தமும் பதட்டமும் தான் அந்த எதிரிகள். இந்த எதிரிகளை உங்க மனக்கோட்டைக்குள்ள நுழையவே விடாதீங்க. இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த அற்புதமான காலத்தால் அழியாத பாடங்களுக்காக மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே போல இவ்வளவு கவனமா இந்த விளக்கத்தை கேட்ட உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த 10ல எந்த ஒரு கட்டளைய நீங்க இன்னிக்கே உங்க வாழ்க்கையில உங்க நினைவாற்றல் பயணத்துல பயன்படுத்த ஆரம்பிக்க போறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நினைவாற்றல் ஒரு தசை மாதிரி. நீங்க பயிற்சி கொடுக்க அது இன்னும் வலுப்பெறும். ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட அடுத்த பகுதியில சந்திக்கிற வரைக்கும் உங்க மனதுக்கு பயிற்சி கொடுங்க.